One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. நிலவில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்த இந்தியாவின் சந்திராயன்-3 விண்கலம் போல சீனா சாங்-E7 என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவ உள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நிலவின் தென் துருவத்தில் எப்போதும் சூரிய வெளிச்சமே படாத இருண்ட குழிகளில் உறைந்து கிடக்கும் பனிக்கட்டியை கண்டறிய சீனா தனது சாங்-E7 என்ற ஆளில்லா ரோபோட்டிக் விண்கலத்தை விண்ணில் ஏவ தயாராகி வருகிறது. இது சீனாவின் 7வது மற்றும் மிகவும் லட்சியமிக்க நிலவு ஆய்வு திட்டமாகும். ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் எப்போது வேண்டுமானாலும் இந்த விண்கலம் ஏவப்படலாம் என தெரிகிறது. இந்த விண்கலம் நிலவின் சுற்றுப்பாதையில் வலம் வரும் ஆர்பிட்டர், நிலவின் தென் துருவத்துக்கு அருகில் தரையிறங்க உள்ள லேண்டர், நகர்ந்து சென்று பாறைகள் மற்றும் மண்ணை ஆய்வு செய்யும் சிறிய ரோபோ வாகனமான ரோவர், நிலவின் மேற்பரப்பில் குறுகிய தூரம் பறந்து ஆய்வு செய்யக்கூடிய சூரிய ஆற்றலில் இயங்கும் ஹாப்பர் எனும் சிறிய கருவி ஆகியவற்றை கொண்டிருக்கும். 1960களில் அப்போலோ விண்கலம் கொண்டு வந்த மாதிரிகள் உலர்ந்து காணப்பட்டாலும் 2009ஆம் ஆண்டில் நாசா நிலவின் இருண்ட குழியில் ஒரு ராக்கெட் பகுதியை மோதச் செய்து எழுப்பப்பட்ட தூசியை ஆய்வு செய்ததில் நீர் இருப்பு உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நிலவின் தரை பரப்பில் உள்ள தாது படிகங்களுக்குள் நீர் மூலக்கூறுகள் பரவி இருப்பதை நாசா உறுதிப்படுத்தியது. 1967ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகளின் வெளிப்புற விண்வெளி ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு நாடும் நிலவையோ அதன் பகுதிகளையோ சொந்தம் கொண்டாட முடியாது. நிலவின் தென் துருவம் மேடு பள்ளங்களும் ஆழமான குழிகளும் நிறைந்த கரடு முரடான பகுதி என்பதால் அங்கு தரையிறங்குவது பெரும் சவாலாகும். 2023இல் ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் கட்டுப்பாட்டை இழந்து நிலவில் மோதி செயல் இழந்தது. ஆனால் இந்தியாவின் சந்திரயான் 3 ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு வெற்றிகரமாக தரையிறங்கி தென் துருவ மண்ணில் நீர் உறைந்திருப்பதற்கான முக்கிய சான்றுகளை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.